ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கியூபர்நெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கியூபர்நெட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக கண்டெய்னரைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அந்த கண்டெய்னரை உருவாக்குற டாக்கர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ டாக்கர் இல்லை அப்படின்னா உங்களால் விண்டோஸில் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லினக்ஸ்லேயோ இல்லை க்ளவுட்லேயோ போய் டிப்ளாய் பண்ண முடியாது. இதே நீங்கள் ஒரு டாக்கர் ஃபைலாக கண்டெய்னராக க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை க்ளவுடில் டிப்ளாய் பண்ணும்போது அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நார்மலான அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கண்டெய்னர் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன், 2 வீடியோ. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும். இப்போ கண்டெய்னர் நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம், டிப்ளாய் பண்ணிடுறோம். பட் அதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு கண்டெய்னர் மட்டும் இருக்காது. அதுக்கு சுற்றி நிறைய மைக்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மோனோலித்திக் பழைய ஆர்கிடெக்சர்னால் ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரே இதுதான் இருக்கும். அப்போ ஈஸியாக பக் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஃபுல் சாஃப்ட்வேருமே கிராஷ் ஆகிடும். பட் மைக்ரோ சர்வீஸுன்னும் போது என்னென்னா ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வர்ற கண்டெய்னர்ஸை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு கஷ்டம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் கியூபர்நெட்ஸ். இதை K8ன்னு சொல்லுவாங்க. கியூபர்நெட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு பைலட்னு அர்த்தம். கப்பலை ஓட்டுவாங்கள்ல, அந்த ஆங்கர் ஷிப் இருக்கும்ல, அந்த இதில் இருக்கிற அந்த ஸ்டியரிங்கை தான் கியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 2014 கூகுள். அப்புறமா இதை இப்போ யார் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன், CNCF இது இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் இதை K8ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கேக்கு அப்புறம் 8 லெட்டர்ஸ் இருக்கும், எஸ் வரைக்கும். அதனால் K8S அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்டிங் அஸ் அ பிரைன் டு ஆட்டோமேட் டிப்ளாய்மெண்ட், ஸ்கேலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்டெய்னரைஸ்டு ஆப். கண்டெய்னராக உருவாக்குன ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் கியூபர்நெட்ஸு. ஸோ ஓவராலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு மியூசிஷியன் இருப்பார், மாஸ்டர். அவர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே அந்த மியூசிக் பிளேயர்ஸு. அந்த மியூசிக் ஷீட்டை பார்த்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அது கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு கண்டெய்னர் ஒர்க் ஆகலைன்னா அதுவே அது ரீப்ளேஸ் பண்ணிக்கும். செல்ஃப் ஹீலிங், ஆட்டோமேட்டட் ஷெட்யூலிங், 0 டவுன் டைம். அப்போ இதை ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்னா இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணால் தான் எனக்கு ஒர்க் ஆகுன்ற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். லோட் பேலன்சிங், இப்போ சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி டைமில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை நார்மல் டைமில் லோடு, அதாவது சர்வரை கம்மியாக பண்ணுறது, இதெல்லாம் இதோட ப்ரோஸு. கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீப் லேர்னிங் கர்வ். அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டெப்த்தாக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நான் சொன்ன மாதிரி கண்டெய்னரைசேஷன், டாக்கர்ஸ், இந்த கோடிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நாங்கள் இதுக்கே வர முடியும். அதே மாதிரி சின்ன இதுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஓகேவா? இப்போ கியூபர்நெட்டோட கம்பெனி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர்ன்றது ஒரு மாஸ்டர் நோடும் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஸ்லேவ்ஸ்னால் ஒர்க்கர் நோடுன்னு அர்த்தம். இவங்களெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் டவர், அதாவது இந்த மாஸ்டரை தான் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஒரு மேனேஜர் மாதிரி, பிரெயின் மாதிரி, ஹை லெவல் டெசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் டவர் தான். இந்த சுற்றி இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்னென்னா எம்ப்ளாயீஸ். அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும். இதுதான் இதோட கோர் ஆர்கிடெக்சர். இப்போது இந்த கண்ட்ரோல் பேனலோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாஃப்ட்வேரை அது ரன் பண்ண போகிறது கிடையாது. அதை எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் அதோட ஒர்க்கு. அதாவது ஒவ்வொரு கண்டெய்னரையும் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான் அதோட ஒர்க்கு. ஓகேவா? இந்த மெயின் பேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று கியூப்லெட்டு, இன்னொன்று கியூப் ப்ராக்ஸி. ப்ராக்ஸின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், கம்யூனிகேஷனுக்காகவும் நெட்வொர்க் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறது. ஒரு கிளஸ்டருக்குள்ளேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இதை ஹெல்ப் பண்ணுறது கியூப் ப்ராக்ஸி.
இப்போ கியூப்லெட் அப்படின்னா என்னென்னா, இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரெல்லாம் கரெக்டாக இந்த ஹெட்டு சொல்கிற வேலையை கரெக்டாக பார்க்குதா அப்படின்றது செக் பண்ணுறது தான் இந்த கியூப்லெட். இப்போது இந்த எல்லா கண்டெய்னரும் தனித்தனியாக இருந்தால் என்ன ஆகுது, நமக்கு ஜாம் ஆகுது. இப்போ இந்த கியூபர்நெட்ஸோட இம்பார்ட்டண்ட்டான என்னென்னா, விராப் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே மாதிரி இருக்கிற கண்டெய்னர்ஸை விராப் பண்ணி பாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இந்த சிங்கிள் பாடுக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர் வந்து ஒரே மாதிரியான லோக்கல் நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜு, அதே மாதிரி சிங்கிள் யூனிட்டோட கம்யூனிகேட் பண்ணுறது, இதெல்லாம் சிமிலராக இருக்கும் இல்லையா, அந்த இதை மட்டும்தான் ஒரு பாடுக்குள்ளே இருக்கும். அடுத்த முக்கியமானது ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் சொல்லியிருக்கோம். இது வந்து அதோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணும்போது எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததுன்னா, அப்போ நீ எனக்காக 3 காப்பீஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரிப்ளிகா செட்டுன்னு ஒரு இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிடும் அந்த கியூபர்நெட்டை. இப்போ எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ, நீங்கள் அந்த டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்லி நீங்கள் டிப்ளாய் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் அது கரெக்டாக ஆட்டோமேட் பண்ணிடும். இதை ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ளாய்மெண்ட்டு அதிலேருந்து ரெப்ளிகா செட் வந்து நம்மளோடது மாதிரியே எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ணும், அவ்வளோதான். இந்த பாட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட் ஐபி அட்ரஸ் இருக்காது. அது ரன் ஆகும்போது ஒன்று க்ரியேட் ஆகும். அதை நம்ம ஆஃப் பண்ணிடும் போது அது வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஐபி அட்ரஸ் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு ரொம்பவே கேட்கலாம். ஒரு பாடுக்கு பெர்மனண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் யூசர் வந்து ஒரு கொரி கொடுக்குறாரு அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு இங்க்ரஸ் அப்படின்றதுக்கு வரும். இங்க்ரஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஒரு பில்டிங்கோட செக்யூரிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அதை வந்து செக் பண்ணிவிட்டு, அந்த ஹெச்டிடிபி அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அவர் வந்து உங்களை அந்த கிளஸ்டருக்குள்ளே என்டர் ஆக விடுவார். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற பாடுக்கு வந்து சேம் ஐபி அட்ரஸ் இருக்காது. ஸோ சர்வீஸுன்றதை போய் அது எனேபிள் பண்ணும். அந்த சர்வீஸ் தான் நீங்கள் என்ன பாடை வந்து சொல்கிறீங்களோ அதுக்கான ஐபி அட்ரஸை ஜென்ரேட் பண்ணி அங்கே உங்களை கொண்டு போய் விடும். ஒரு ஃபோன் புக் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃபோன் நம்பர் மாதிரி. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் சேவ் ஆகும். ஒன்று வந்து கான்ஃபிகரேஷன் மேப்பிங், இன்னொன்று வந்து சீக்ரெட். கான்ஃபிகரேஷன் மேப்பிங்கில் வந்து நீங்களே செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் எண்டு, இந்த யூஐ தீம், என்விரான்மெண்ட் வேரியபிள், இதெல்லாம் நீங்களே சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து கான்ஃபிக் மேப்பு. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் டேட்டா வந்து ரொம்ப சீக்ரெட்டானது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு, ஏபிஐ கீஸ், இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. அத்தாரிட்டி டோக்கன்ஸு, இது எல்லாமே வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது 2 டைப் ஆஃப் டேட்டா, கான்ஃபிக் மேப் அண்டு சீக்ரெட். இப்போ பர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு பாடுக்கும் சேம் ஐபி அட்ரஸ் வந்து இருக்காது. அப்போ அந்த ஐபி அட்ரஸ் வந்து போகும்போது அந்த பாடோட டேட்டாவும் அழிஞ்சு போயிடும். இப்போது இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா பர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன பண்ணும், எக்ஸ்டர்னலாக வந்து உங்களோட பாடோட டேட்டாவை சேவ் பண்ணியிருக்கோம் அந்த கிளஸ்டரோட வெளியில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் திரும்ப கால் பண்ணும்போது அது வந்து லைவாக அந்த பாடை வந்து நியூ பாடை வந்து அட்டாச் பண்ணிடும். ஓகே, இது வந்து பர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த கியூபர்நெட்டோட ரியல் வேர்ல்டு எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கே தெரியும். கண்டெய்னர்லேருந்து டாக்கரை கொண்டு போயிட்டு நம்ம க்ளவுடில் டிப்ளாய் பண்ணலாம். அதுக்கு க்ளவுடு, கூகுள் க்ளவுடு, அஸ்யூரு, ஏடபிள்யூஎஸ் எல்லாமே. திரும்ப நீங்கள் லோக்கலில் கொண்டு வரதுக்கு மினி கியூப் அப்படின்னு சொல்கிற லைட் வெயிட் லோக்கலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் கியூபர்நெட், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் ஃப்ரைடே சேல் வருது, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு நிறைய கஸ்டமர் வந்து சேலில் வாங்கிட்டாங்க, பட் பேமெண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, இந்த இன்க்ரஸ் மூலியமாக உங்களோட ரெக்வஸ்ட் போயிட்டு ரெப்ளிகா செட்டில் நீங்கள் என்ன டிப்ளாய் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்கன்னா, இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கிற சமயத்தில் எனக்கு பேமெண்ட் பாடு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 வந்து நீ கொண்டு வந்து கொடு ரெப்ளிகா செட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருந்தீங்க, கண்டிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங் பண்ணும். அந்த உங்களோட ப்ராப்ளத்தை அது ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் பண்ணிடும். இது வந்து கியூபர்நெட்ஸோட முக்கியமான அட்வான்டேஜ்.
ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெசல்யூஷன். இதுக்காக உங்களோட பெர்மிஷனை வந்து அது கேட்காது. ஏன்னா நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது எனக்கு இப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்வியூவில் பிகினர்ஸ்க்கு எப்படி கேட்கலான்னா, ஸ்மால் டிப்ளாயபிள் யூனிட் இன் கியூபர்நெட்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா பாடு தான். 2-3 கண்டெய்னர்ஸை ஒரே இதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்ட்ஸ் இன் யுவர் கிளஸ்டர் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் ரீக்ரியேட்டட் இல்லையா? அப்போது எப்படி வந்து உங்கள் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்ட் பார்ட்ஸும் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து சர்வீஸ். இந்த சர்வீஸ் தான் வந்து நமக்கு திரும்ப வந்து ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போது வந்து அட்வான்ஸ்டு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, இப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்து கண்டெய்னரில் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது தான் ஆன்சரு. அதுவாகவே ரெப்ளிகா செட் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்கோ. இப்போது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன். மைக்ரோ சர்வீசஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஏதாவது ஒரு இது அஃபெக்ட் ஆனாலும் ஹோல் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாது. கிளஸ்டரில் ரன் ஆகும், ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து ரன் ஆகும். இதுதான் வந்து ஹோல் கியூபர்நெட்ஸோட ஆர்கிடெக்சர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.